கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவில் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தை குறித்ததான ஒரு செய்தியை நான் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஜெபத்தை குறித்ததான முக்கியமான ஒரு வசனமாய் காணப்படுகிறது. இது வேதத்தில் கீ வசனம் என்று கூட சொல்லுவார்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஆயுதம். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, விடுதலைகளை பெற்றுக்கொள்ள ஜெபம் நமக்கு ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது, ஒரு வழியாக காணப்படுகிறது. ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி ஜெபித்த நம்ம எல்லாத்துக்கும் நன்றாய் அறிந்த சில பேரை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம படிக்கும்போது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இயேசு சொல்லும்போது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபித்து திரும்பி வரும்போது அவர்கள் தூக்க மயக்கத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். இன்னும் லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, அந்த அதிகாரத்துல முதல் பகுதியில் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓமையை அங்கே அவர் சொல்லுகிறார். லூக்கா 21:36 நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் ஜெபத்தை குறித்து அநேக வசனங்கள் நம்மை உணர்த்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவில் ஜெபத்தை குறித்ததான ஒரு செய்தியை நாம் தியானித்து ஜெபத்தின் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களைப் போல நாமும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது அந்நாளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி. இந்த ஜெபம்ங்கிற தலைப்புல அந்நாளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்நாள் மிகவும் மன துக்கத்தோடு இருந்தா. நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஏலி இடத்துல அவள் சொல்லுகிறாள். அவருடைய சக்களத்தை அவளை துன்பப்படுத்தினா. இன்று சமுதாயம் அல்லது நம்முடைய குடும்பம் கூட நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் அதை சுட்டி காட்டுவார்கள், நம்மை வேதனைப்படுத்துவார்கள். அப்படித்தான் அவள் வேதனையோடு காணப்பட்டா. அவள் துக்கமுகமாயிருந்தாள். இங்கே அவள் தேவ சமூகத்திலே சென்று 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையில ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இங்க நடந்த காரியம் நமக்கு தெரியும். அவள் என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், என் சிறுமையை. அடுத்த வசனத்துல அவள் சொல்லுகிற, சேனையின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளே. அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரான. அவள் ஒரு ஆண் பிள்ளையை கேட்கிறா. இங்க ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். இந்த வசனத்தை நம்ம உள்ளத்திலே பதித்துக் கொள்வோம்.
என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு 8ஆவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார். அன்னாளுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் நம் மலடிங்கிற அந்த குறை மாற வேண்டும். என் சக்களத்தை என்னை வேதனைப்படுத்துகிறாள். அன்னாளை கணவன் ஆறுதல் படுத்துகிறானா, ஒரு ஆறுதல் அவளுக்கு கிடைக்கவில்லை. தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்தா. 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். விண்ணப்பத்தின்படி நீ ஜெபத்தில் கேட்டதை நீ பெற்றுக்கொள்வாய், கர்த்தர் உனக்கு தருவார் என்று சொல்லி முதலாவது ஊழியக்காரர் அந்த ஏலி புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது அன்னாள் தன்னுடைய காரியத்தை சொன்ன போது இங்க ஏலி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தின்படி. இந்த அன்னாளுடைய விண்ணப்பத்தின்படி கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்தார், சாமுவேலை கொடுத்தார். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அந்த 11வது வசனத்துல அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் கொடுத்தார். ஒரு ஆண் பிள்ளையை கேட்டார். ஆனா தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், சாமுவேலை தவிர 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். நம்ம அறியாதது நமக்கு 8ஆவதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற கர்த்து, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற கர்த்து. இங்க அன்னாள் நினைத்திருக்க முடியாது, எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரானால் என்று சொல்லி கேட்டா. நாமும் சில நேரங்கள்ல அப்படித்தான் தேவ பிள்ளைகளே, சில குறிப்பிட்ட நன்மைகளை நாம் கேட்கலாம். சிலவர் சொல்லுவாங்க, கர்த்தரை கேட்கறது நம்ம சின்னதா கேட்க கூடாது, பெருசா கேட்கணும்னு சொல்லு. அதுக்காக பேராசை நமக்கு வேண்டாம். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம கேட்பது பெரிதான்னு சொன்னா, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நான் ஆரம்ப நாட்களில ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு சைக்கிள் தேவைப்பட்டது. எனக்கு சொந்தமா ஒரு சைக்கிள் வாங்க முடியல. நான் வாடகைக்கு ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய உள்ளத்துல சொந்தமா ஒரு சைக்கிள் தாரும் அப்படி என்று சொல்லி கேட்டேன். சைக்கிள் மட்டுமல்ல, அதுக்கப்புறம் ஸ்கூட்டர், பைக்கு, காரை கர்த்தர் தந்தார். நாம் சில நேரங்கள்ல சின்னதா கேட்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு 8ஆவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான கிரியைகளை இந்த இரவில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்கே அன்னாளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்தார். அதனால்தான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அன்னாள் இப்படியா சொல்லுகிறார், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அன்னாள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அன்னாள் துக்கமுகமாய் தேவாலயத்திற்குள்ளே தேவ சமூகத்திலே கடந்து சென்று ஜெபித்தாள். 18வது வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதுல ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவள் கேட்டதை பெற்றுக்கொண்ட பிறகு அல்ல அவளுடைய துக்கம் மாறியது. தேவ சமூகத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். நான் ஒரு மகனை கேட்டிருக்கிறேன், தருவார் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு கூட அவள் காணப்பட்டா, அவளுடைய துக்கம் மாறியது. இன்றைக்கு எந்த காரியத்திற்காக எதற்காக நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அன்னாளுடைய அந்த துக்க முகத்தை அவர் சந்தோஷமாய் அவள் சொல்லுகிறார், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய கொம்பையும் உயர பண்ணுவா. நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். அன்னாளுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவள் கேட்ட ஒரு மகனை அல்ல, 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் 21வது வசனத்துல, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தா, அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தா. அப்படிப்பட்டதான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். 2வதாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து
உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினா எசேக்கியா மிகவும் அழுதான். அங்கே அன்னாள் அழுது ஜெபித்தா, இங்க எசேக்கியா மிகவும் அழுது ஜெபிக்கிறா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய வல்லவர். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்தார், பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். இரண்டாவதாக எசேக்கியா ராஜாவை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எசேக்கியா ராஜா வியாதியோடு இருக்கிறார். இந்த வியாதி கேன்சர் வியாதி என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசி போய் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான், மரண தருவாயில் இருக்கிறான், மரண வாசல் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். நீங்கள் மிகவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம். இந்த இரவில கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய வியாதி எந்த வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்க மரணத்துக்கு எதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீர் பிழைக்க மாட்டி மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். இது உண்மையான கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தர் தான் சொல்ல சொன்னா. இப்பொழுது எசேக்கியா சுவர் பக்கமாய் திரும்பி நான் கர்த்தர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி மிகவும் அழுது ஜெபிக்கிறார். நடந்தது என்ன? இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டா. 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டே, இதோ நான் உன்னை குணமாக்கினேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். 3ஆம் நாளில இன்றைக்கு வியாதிகளுக்காக நாம் அநேக மருத்துவரை நாடுகிறோம், மருத்துவத்தை பயன்படுத்துகிறோம். நீண்ட நாள் ஆகியும் நமக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். இங்கே எசேக்கியா ராஜாவிடத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி மீண்டும் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர். வியாதியினால் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த இரவிலே அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அற்புதம் செய்தார். 3ஆம் நாள்ல நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போவாய். இன்றைக்கு பல ஆண்டுகளாக மருந்துகளை பயன்படுத்தியும் நமக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். இயேசு நொடி பொழுதிலே நம்மை விடுவிக்கிற கர்த்தர். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிற கர்த்தர். அவர் நோக்கி கூப்பிடும் போது நம் அறியாத, நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை அறிவிக்கிற கர்த்தர். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வா. வேத வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படியே 20ஆம் அதிகாரம், சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் கூட நாம் பார்க்கும் பொழுது, ஆபத்து நாட்களில் உமது ஜெபத்தை கேட்பாராக. மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லலாம். டாக்டர்ஸும் கூட மருத்துவம் பயனுள்ளதுதான், அதை மறக்கவில்லை. அநேக டாக்டர்ஸ் முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலையில அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். எங்களுடைய ஊழிய அனுபவத்திலும் கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். வியாதினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, எசேக்கியா ராஜானுடைய விண்ணப்பத்தை கண்ணீரை கண்டு அற்புதம் செய்த கர்த்தர் இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வா. உங்களுக்கு அவர் சுகம் தருவா. உங்களுடைய ஆயுஷ்களை நீட்டித்து கொடுப்பா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை பலப்படுத்திய கர்த்தர், எலியாவை கொண்டு செய்ய நினைத்ததை அவர் செய்து முடித்த கர்த்தர், அப்படியே உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் கிரியைகளில் வல்ல தேவன். அவர் கிரியைகளை செய்ய இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த கர்த்தர். இரண்டாவதாக இந்த எசேக்கியா ராஜாவுடைய அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். மூன்றாவதாக யாபேசை குறித்து நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம்
9-10 வசனங்கள் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனப்பற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த பகுதியும் கூட நாம் நன்றாய் அறிந்திருக்கிற வேத பகுதி. வேதம் அறிந்தவர்கள், படித்தவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. யாபேசை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். தன்னுடைய தாய் சொல்லுகிறாள், நான் துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லு. அப்படி என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததா இருந்தது. அவன் ஜெபிக்கிறான். யாபேசுடைய ஜெபம் அது விசேஷமானது. அவன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய தாய் என்னை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லுகிறாள். என் குடும்பம் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என் சகோதரர்கள் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய உதவி விருதா. வேத வசனம் சொல்லுகிறது, இக்கட்டில் உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா. ஒருவேளை நம்மேல் அன்பு கூறுகிறவர்கள் சில காரியங்களை செய்யலாம், ஆனால் அநேக பேர் நாம் விரும்புகிற காரியங்களை செய்யாமலும் இருக்கலாம். நான் நம்புகிறவர்கள் நம்மை கைவிடலாம், ஆனா கைவிடாத தேவன் இங்க யாபேசுடைய ஜெபத்தை கேட்டா. அந்த யாபேஸ் அந்த ஜெபத்துல, அந்த வசனத்துல அநேக காரியங்களை கேட்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலைக்கு காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டு அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினா. அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் ஜெபத்துல எதெல்லாம் கேட்டானோ அதை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சகோதரர்களிலே கனம் பெற்றவனாயிருந்தான். யாபே சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, நம்மை கனப்படுத்துகிற கருத்து, நம்மை உயர்த்துகிற கருத்து. யாபேசுடைய அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்தாரே. இந்த இரவிலே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நான் ஒவ்வொரு செய்திகளிலும் சொல்லுகிறேன், நம்ம அதிகமாக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய முடியும். அநேகர் இந்த நாட்களில ஜெபத்திலே சோர்ந்து போயிருக்கிறார்கள். நான் முதலாவதாக சொன்னேன், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு நியாயாதிபதி, அவன் தேவனுக்கும் பயப்படாதவன், மனிதனுக்கும் பயப்படாதவன். அவனிடத்துல ஒரு விதவை போய் நியாயம் கேட்டாள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அவரிடத்துல ஒரு விதவை வந்து தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் உள்ள காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனமில்லாத இருந்தது. ஆனால் அவள் தொடர்ந்து அந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினார். அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 7வது வசனத்தில், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. சோர்ந்து போகாமல் அன்னாளுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வதற்கு காரணம், அவள் சோர்ந்து போகல. எனக்கு ஜெபித்தால் ஒரு விடுதலை உண்டு, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்று சொல்லு. அவள் போய் ஜெபித்தாள். இங்க எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி சொன்ன பிறகும் கூட கர்த்தருடைய வார்த்தை தானே என்று சொல்லி அவர் சோர்ந்து போகல. அவர் ஜெபித்தார். விண்ணப்பத்தை, கண்ணீரை கர்த்தர் கண்டார். இங்கே யாபேஸ் சோர்ந்து போகல. என் தாய் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி நான் யாபேஸ் அப்படி என்று சொன்னால், யாபேஸ் என்றால் துக்கம் என்ற அர்த்தம். என் வாழ்க்கை துக்கமா இருந்தாலும் அதை மாற்ற என் கர்த்தரால் முடியும். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த இரவில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். உங்க ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்கள். நம்முடைய நேரம் வீணாய் செலவு பண்ணப்படக்கூடாது. இன்றைக்கு அநேக பேர் உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமான நேரத்தை செலவு செய்கிறார்கள். நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்,
உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இங்க யாபேசுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்தார். என்ன ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராய் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று ஜெபம் பண்ணினான். இப்ப ஆசா ராஜா கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா தான். 2வது வசனம் இப்படியா சொல்லுகிற, ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா ராஜா கர்த்தருக்கு ஒரு பிரியமான ராஜா தான். தொடர்ந்து பார்க்கும்போது அவனுக்கு அமெரிக்கையை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த வருஷத்துல அமெரிக்கா உண்டாயிருந்த காரணத்தினால் யுத்தம் இல்லாத நாட்களை கொடுத்தார். ஆனால் தொடர்ந்து எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் வீரர்களோடு, சேனைகளோடு, 300 ரதங்களோடு எதிர்த்து வந்து நிற்கிறான். இப்பொழுது ஆசாவுடைய படைபலன் அதற்கு பாதி. நாம் வேத வசனத்துல படிக்கும்போது அங்கே எண்ணிக்கை சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த எத்தியோப்பியனாகிய சேராவை எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு பலன், ஒரு ஸ்ட்ரெங்க் இந்த ஆசா ராஜாவிடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் யுத்தத்திற்கு நிற்கிறார்கள். 10வது வசனம். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப அவங்க யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆசா ராஜா கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரே. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாத உனக்கு 8ஆம் பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னாரே. இப்பொழுது ஆசா ராஜா, நான் மீண்டும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, தன்னுடைய படைபலத்தை விட 2 மடங்கு எத்தியோப்பியனாகிய சேராவினுடைய படைபலத்திற்கு பாதி படைபலன் தான் இந்த ஆசா ராஜாவிடத்துல இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஆசா ராஜா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான, நமக்கு பெரிதாய் தோன்றலாம் தேவ பிள்ளைகளே. அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில அது பெருசாய் தோன்றலாம். இது எப்படி என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கலாம். இங்க ஆசா ராஜா சொல்லுகிறார், அது லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணை நெல்லோ, எங்களுக்கு துணை நெல்லோ. இங்க ஆசா ராஜா ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நான் தொடர்ந்துள்ள வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததுனால எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இங்க ஆசா ராஜா கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார். தன்னுடைய துணைக்கு மற்ற ராஜாக்களை தேடி போகல. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட காரணத்தினால் சேனைகளின் கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் மோசேயின் மூலம், இந்த யுத்தம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார் என்று சொல்லு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் தேவ பிள்ளைகளே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னாரே. நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்டதான ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆயுதங்களை அவர் அழிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் இந்த இரவில கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இங்க ஆசா ராஜா அப்படி ஜெபித்த பொழுது அங்க ஆசா ராஜாவுக்கு துணை நின்று அவர் யுத்தம் செய்தார். 120ஆம் சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார். இங்க ஆசா ராஜா கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட போது ஆசா ராஜாவுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினா. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இங்கே எத்தியோப்பியரை முறியடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 120ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என் நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்துல, நம்முடைய நெருக்கத்துல மனிதர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது சில சூழ்நிலையில் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். நமக்கு அவர்கள் துணையாய் நிற்க முடியாது. கர்த்தர் நமக்கு துணை செய்கிற கர்த்தர். இங்க ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த இரவு வேளையில 4 வேற உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். நான் சுருக்கமாய், நான் எல்லாரும் அறிந்த வேத பகுதி சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொன்ன தேவ பிள்ளைகளை. முதலாவது அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்.
அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாக கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து நம்ம அறியாத எட்டாவமான பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அப்படியே செய்தார். இரண்டாவதாக, எசேக்கியா ராஜா மரணத்துக்கு எதுவான வியாதி கொண்டிருந்தான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல இப்படிப்பட்டதான வியாதியஸ்தர்கள் காணப்படலாம். அது மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கலாம். மறந்தால் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களுடைய வியாதிகளை மாற்றுவார். உங்களுக்கு அவர் சுகம் தருவார். எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில கிரியை செய்த கர்த்தர். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, கூப்பிடுகிற யாரையும் வேத வசனம் சொல்லுகிறது, 145 சங்கீதம் 18வது வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். எசேக்கியா ராஜா உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டார். அதுபோல யாபேசை குறித்து சொன்னேன். யாபேசும் சூழலை பார்க்கல, தன் தாய் அப்படி சொன்னாலும் கூட அவன் சோர்ந்து போகல, உண்மையாய் கூப்பிட்டா, அற்புதம் நடந்தது. ஆசா ராஜாவை குறித்து சொன்னேன். நெருக்கமான சூழ்நிலையில ஆசா ராஜா எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நோக்கி கூப்பிட்டா. அங்கே கர்த்தர் ஆசா ராஜாவுக்காக யுத்தம் செய்தார். எதிர்த்து நின்ற எத்தியோப்பியரை முறியடித்தார். அவர்கள் எல்லாரும் நிர்மூலமாகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். தேவ பிள்ளைகளை, இந்த இரவில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க எந்த காரியத்தினால நெருக்கப்படுகிறீர்களோ, எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்களோ, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். குடும்பத்தில கிரியை செய்வார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக அடியே நம்முடைய சமத்துல கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர் அப்பா. கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக பிரச்சனைகளோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில உம்முடைய கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்நாள் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக உம்முடைய சமூகத்துல அழுது ஜெபித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனங்கசந்து அழுது ஜெபித்தாள் அப்பா. அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவள் ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா என்று சொன்னாள். ஆனா 6 பிள்ளைகளை கொடுத்து நீர் எங்களுக்கு அதிகமாய் எங்களுக்கு செய்கிற கர்த்தரப்பா. அப்படி இந்த வேளையில பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நீர் கிரியை செய்யும் அப்பா. கர்த்தாவே, ஏசாயா தீர்க்கதரிசி உம்முடைய வார்த்தை சொன்னாலும் கூட கர்த்தர் எனக்கு இறங்குவா, அவர் தீங்கு மனஸ்தாபடுகிற கர்த்தர் என்று சொல்லி அறிந்து உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை, கண்ணீரை கண்டு அற்புதம் செய்தீரே, ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தீரே. அப்படியே வியாதியோடு வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காக இந்த இரவு வேளையில ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக ஆண்டுகளாக வியாதியினால் வேதனைப்படுகிற, மரண தருவாயில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திலும் இறங்குவதாகப்பா. இறங்கட்டும் அப்பா. எசேக்கியா ராஜாவுடைய வியாதியை மாற்றிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வியாதிகளை நேர் மாற்றும் அப்பா. யாபேஸ் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது, ஜெபித்த பொழுது யாபேஸ் வேண்டினதை நீர் அருளி செய்தீரப்பா. அப்படியே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நீர் கர்த்தாவே கனப்படுத்தும். சகோதரர்களை பார்க்கிற யாபேஸ் கனம் பெற்றவனாயிருந்தான். அப்படியே கிரியை செய்யுங்கப்பா. ஆசார் ராஜா தனக்கு எதிராய் எத்தியோப்பியனாகிய சேரா அதிகமான படைபலத்தோடு வந்தபோது, ஐயோ, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்து லேசான காரியம் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது அற்புதம் செய்தீரே. ஆசாராஜாவுக்கு யுத்தம் செய்தீரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் செய்யுங்கப்பா. யுத்தம் செய்யுங்கப்பா. தடைகளை மாற்றுங்கப்பா. தடைகளை மாற்றுங்கப்பா. உம்முடைய கிருபையினால் இந்த வேளையில, இந்த இரவு நேரத்துல உம்முடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்துல நெருக்கடியை செய்யும். ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு கண்ணீரை துடையும். கர்த்தாவே, அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.